முருங்கைக்காய் பொரியல். இன்றைக்கி நம்ம தேவையானது 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 5 நிமிஷத்து வேலை தான். ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாழையெல்லாம் போடணும். அளவாக தூள் உப்பு அளவாக போட்டுக்கலாம். இப்போ பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டு வெங்காயம் நல்லா வதங்க கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லா 5 நிமிஷம் வெங்காயம் வணங்குது. கூட முருங்கைக்காய் போட்டு ஒரு கருத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வெங்காயமும் நல்லா 5 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். முருங்கைக்காய் பொரியல் ரெடி. தண்ணி அளவாக ஊற்றிக்கலாம். போதும், 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெலாம் இதாகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா தண்ணியெலாம் இதாகிடுச்சு. வெந்துருச்சு. அவ்வளோதான். முருங்கைக்காய் பொரியல் 10 நிமிஷம் தான் வேலை. வெங்காயம் கட் பண்ணி முருங்கைக்காய் கட் பண்ணி ரொம்ப வேலையில இல்லை. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். முருங்கைக்காய் பொரியல் சத்து உள்ளது, இரும்பு சத்து, குழந்தைங்களுக்கு நல்லா ஆஃப் பண்ணிடுவேன்.